Welcome to Chola Trading Academy. Myself Santosh. ஸோ நம்ம எவ்ரி வீக் வந்து கோல்டு வீக்கெண்ட் அனலைஸ் பார்த்துருக்கோம். இந்த வாரமும் பார்க்கலாம் எப்படி இருக்கும் நெக்ஸ்ட் வீக்கு கம்மிங் மண்டேக்கு மேலே எப்படி கோல்டு இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீக் கொடுத்த அப்டேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் வீக் பண்ண அனலைஸ். நம்ம இந்த மாதிரி அனலைஸ் பண்ணியிருந்தோம். கோல்டு ஆல்ரெடி 2214 க்ளோஸ் ஆயிருந்தான். ஸோ நம்ம வந்து 2 சப்ளை ஜோன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இதனால் சப்ளை ஜோனில் திரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். டார்கெட்டும் இதை நோக்கி இருக்கும், கீழே இருக்கிற டிமாண்ட் ஜோன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். அதுக்கான ஒரு செட்டப் என்ட்ரி பாயிண்ட்டு கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம ஏன் இந்த சப்ளையில் ரிட்டர்ன் ஆவான்னு நினச்சோன்னா, அவன் வந்து அந்த லோவை உடைச்சி அவன் பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் அது அடுத்த டைரெக்ஷனுக்கு போகும்னு நினச்சோம். சேனல் விட்டும் வெளில வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு பார்த்தோன்னா, ஸோ வெள்ளிக்கிழமை முடிஞ்சது. மண்டே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் லைட்டாக மேலே ஏறி நம்ம நியர்பை சப்ளை ஜோனு பக்கம் வந்துட்டு மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்துடுச்சு. கீழே வந்துட்டு இந்த டிமாண்ட் ஜோன் நோக்கி போன வாரம் ட்ராவல் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 டேஸ் வந்து கரெக்ஷன் தான் கொடுத்தது, பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. ஸோ இதுதான் வந்து போன வாரம் நடந்தது. நாம் எதிர்பார்த்தது வந்து சப்ளை ஜோன் வந்துட்டு நம்ம திரும்புவான்னு நம்ம நினச்சோம். ஸோ நம்ம செல்லு தான் வந்து லாஸ்ட் வீக் நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ரிசல்ட்டும் அது டிபெண்ட்ஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அந்த செல் நோக்கி தான் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் நோக்கி தான் போச்சு. ஸோ இந்த வாரம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். எப்பவுமே என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு வாரமும் நம்ம ஆல்ரெடி என்ன ட்ரா பண்ணியிருக்கோமோ, என்ன அனலைஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணோமோ, அது சுத்தமாக நம்ம ரேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய ட்ரா பண்ணியிருப்போம். அப்போ வந்து நிறைய கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம இது மாதிரி நிறைய லைன் போட்டு வச்சுருப்போம். இதுலேயே நம்ம மறுபடியும் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறத விட, நாம் இதெல்லாம் ரேஸ் பண்ணிவிட்டு புதுசாக நம்ம வந்து என்ன செட்டப்ஸில் இருக்குது அப்படின்றத ஒரு முடிவு பண்ணணும். ஸோ மார்க்கெட் வந்து நியர்பை லைட் டைம் ஹையில் இருக்குது. ஸோ கேண்டில் முதல்ல எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மந்த்லியிலேருந்து வரலாம். ஸோ கேண்டில் பார்த்தோன்னா ஆல் டைம் ஹை பக்கம் தான் இருக்குது. ஸோ ரேண்டமாக ஒரு டிமாண்ட் ஜோன் பார்த்தோன்னா இந்த இடம் தான். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்படி திரும்பனா இல்லையோ, பட்டு மினிமம் இதை வந்து என்ன பண்ணலாம், மார்க்கெட் இதை தொடலாம். தொட்டுட்டு திரும்ப கோல்டு திரும்ப தான் செய்யும். செல்லுக்கு அவ்வளோ பாசிபிள் இல்லை. ஸோ மினிமம் ஒரு லாங் டேர்மாக பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனுக்கு பாசிபிள் இருக்கும். ஏன்னா அங்கே அந்தளவுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ அந்த டிமாண்டை அவன் ஃபில்ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு அடுத்த டைரெக்ஷன் நோக்கி போகும். வீக்லி பார்க்கலாம். வீக்லியும் அதே ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்த மார்க்கெட் இன்னும் ஒரு டைம் கூட
ரீடெஸ்ட் குடுக்கல. ஸோ, அதனால ரீடெஸ்ட் குடுக்கலாம். இது எல்லாமே நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா பார்க்கும்போது, இந்த மாரி பாசிபிலிட்டீஸ் இருக்குன்னு நம்போ நெனைக்கிறோம். அதாவது மக்களுடைய ஸ்ட்ரக்சர பார்க்கும்போது, சேம் டைம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ இப்போ கீழ டிமாண்ட் இருக்கு. அத தொடுவானான்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ, அதுக்கான பாசிபிலிட்டீஸ் வந்து கேண்டில்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஓகேங்களா? மார்க்கெட் செல் ஆக போதுன்னா, கேண்டில்ல உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ, மந்த்லி கேண்டில்ல பெருசா நம்மளுக்கு ஒரு கேண்டில்ல ஒரு டெசிஷன் வர முடியல. வீக்லில வந்து பார்த்தீங்கன்னா, போன வாரமே நடந்தது. போன வாரமே ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆச்சு. அதனால தான் நம்ப செல் ட்ரை பண்ணோம். அதாவது லாஸ்ட் 3 கேண்டில் எடுத்தீங்கன்னா, இது வந்து ஈவினிங் ஸ்டார். ஈவினிங் ஸ்டாரா இருந்தது. ஸோ, அதனால தான் நம்ம வந்து செல் ட்ரை பண்ணலான்ற முடிவுக்கு வந்தோம் லாஸ்ட் வீக். அது ஒரு காரணம். ஸோ, அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, ஈவினிங் ஸ்டார்ல வந்து என்ட்ரி எப்படி எடுப்போம்னா, அந்த சென்டர் கேண்டில் உடைய சப்ளை ஜோனுக்கு வரணும். ஸோ, இந்த சப்ளை வந்தான்னா வந்து நம்ம செல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம். ஸோ, லாஸ்ட் வீக் கிரீன் கேண்டிலு. இந்த வாரம் வந்து ரெட் கேண்டில் ஆரம்பிச்சது. ஸோ, அதனால தான் அது நியர்பை அந்த ஜோன் வந்த பிறகு, இவ்வளோ தூரம் கொஞ்சம் அதாவது போன வாரத்தோடைய ஒரு 80% வந்து நம்மளுக்கு செல் ஆச்சு. ஸோ, இப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ, ஈவினிங் ஸ்டார் இருக்கிறதுனால செல்லுக்கு பாசிபிள் இருக்குன்னு இருக்கு. அதே மாரி சேம் சைடு வந்து ஸ்டாப் லாஸும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ, நம்ப எப்ப செல் எடுத்தாலும் 2789 2789ன்றது நம்ம ஸ்டாப் லாஸா இருக்கணும். ஓகேங்களா? நம்ப ஸ்டாப் லாஸ் வந்து அந்த இடத்துல இதாகும். அதே மாரி ரீசென்ட் டேஸா வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா சப்ளையும் தொடாம, எக்ஸாக்ட்டா டிமாண்டையும் தொடாம, ஆ மார்க்கெட் வந்து ரியாக்ஷன் ஆயிட்டு இருக்கு. அதாவது ஜஸ்ட் எட்ஜ்ல மிஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த மாரி பேட்டர்ன்ல இப்ப போயிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். சரிங்களா? இப்போ இது வந்து நம்ம டிமாண்ட் வச்சுக்கோமே. ஸோ இது நம்போ ஒரு இதுல டிமாண்ட் ஜோன். ஆனா நியர்பை டிமாண்ட் ஜோன் வந்துட்டு பையா இருக்காரு. ஓகேங்களா? ஆனா எக்ஸாக்ட்டா டிமாண்ட் ஜோன் தொடல. இங்கேயும் அதே பார்த்தீங்கன்னா, நியர்பை சப்ளை ஜோன் வந்திருக்கும். எக்ஸாக்ட்டா வந்து சப்ளை ஜோன தொடல. ஸோ இந்த மாரி இப்ப ரீசென்ட் டேஸ்ல நான் பார்க்குறேன். இந்த மாரி ட்ரேட் ஆவுது. ஸோ கேண்டிலா பார்த்தோம்னா, ஒரு ஈவினிங் ஸ்டார் இருக்கு. அதனால போன வாரம் செல் ஆவுறது மாரி இருந்தது. செல் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு டேல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. டே இந்த செக்ஷன்ல இருக்கு. ஸோ ஹைல வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2 கேண்டில் வந்து என்கலப்பிங் ஆயிருக்கு. அதாவது பேரிஸ் என்கலப்பிங் ஆயிருக்கு. செல்லுக்கான கேண்டிலு. ஸோ வீக்லில வந்து ஈவினிங் ஸ்டாரா இருந்தது. டேல வந்து என்கலப்பிங் ஆயிருக்கு.
பெரிஸ் என்கல்ஃபிங்கா இருக்கு. ஸோ பெரிஸ் என்கல்ஃபிங் ஃபார்மேட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, டே கேண்டில்ல வந்து டைரக்ஷனே போயிட்டுருக்கு. அப்படி கூட சொல்லலாம். ஸோ டாப்ல ஒரு பெரிஸ் என்கல்ஃபிங், மிடில்ல ஒரு பெரிஸ் என்கல்ஃபிங் ஆச்சு. லாஸ்ட்டாவும் மண்டே திஸ் வீக் மண்டே கூட பெரிஸ் என்கல்ஃபிங் தான் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல மார்க் வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு செல்லுக்கான இண்டிகேஷன் நான் சொல்ல வரேன். பெரிஸ் என்கல்ஃபிங் எதுக்காக பார்க்குறோன்னா, ஸோ செல்லு வந்து நடந்துட்டுருக்கு. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த மாரி பார்க்குறோம். ஸோ நம்ம எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நாம எதுக்காக எதிர்பார்க்குறோன்னா, செல் வந்து இந்த டிமாண்ட் ஜோன் தொடுவானான்னு நாம வெயிட் பண்றோம். ஸோ மந்த்லிலலாம், வீக்லில உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் ரொம்ப தூரமா இருந்தது. அது பெரிய டார்கெட்டு. இது வந்து மினிமம். மினிமமே வந்து 2525 இந்த ரேஞ்சில வந்து நம்மளுக்கு இருக்கு. டிமாண்ட் ஜோன் இருக்கு. டிமாண்ட் ஜோன் இருக்கு. அடிஷனலா இங்க வந்து பை பாசிபிள் இருக்கு. இந்த இடம் வந்தா பையும் எடுக்கலாம். ஸோ எப்பவுமே நம்ம பை செல் எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம பை எடுக்கிறோம்னா, இங்க நாம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அதேமாரி நம்ம பையில செல் எடுக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த என்கல்ஃபிங்லாம் செல் எடுக்கிறோம்னா, இந்த என்கல்ஃபிங் மேலே ஸ்டாப் லாஸ் எடுக்கணும். இந்த என்ட்ரிக்கு இந்த என்கல்ஃபிங் மேலே நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸோ சேஃபர் சைடு நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டே தான் நம்ம மூவ் பண்ணிட்டு வரணும். ஸோ இதெல்லாம் டேல கேண்டிலா, ஸோ இந்த மாதிரி கேண்டிலா பார்க்கும்போது இந்த மாதிரி என்கல்ஃபிங் பேட்டர்னா வந்து பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ செல்லுக்கான ஒரு மினிமம் இண்டிகேஷன். ஸோ இது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது ட்ரெண்டு. மார்க்கெட் வந்து ட்ரெண்டுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ஓவரால் வியூ நம்ம பார்க்கலாம். ஓவரால் வியூ பார்த்தா தான் கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன இருக்குன்றத நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். சேனல் ட்ரா பண்ணிக்கலாம்.
ஸோ எக்ஸாக்டாக சேனல் இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எதுக்கு நம்ம சேனல் ட்ரா பண்ணுறோம்னா, சேனல் ட்ரா பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து கரெக்ஷன் கொடுத்து மூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ எண்ட் ஆஃப் தி டே வந்து சேனலை வந்து பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா? சேனல் பிரேக் பண்ணிவிட்டு ஸோ இம்மிடியட்டாக சேனலுக்கே ரீடெஸ்ட் கொடுத்துட்டு ஒரு செல் ஆகிடுச்சு. ஓகேங்களா? செல் ஆகிடுச்சு. மறுபடியும் அவன் ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்ருக்கான். அகைன் ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு மறுபடியும் செல் ஆகி அகைன் ஒரு கரெக்ட் கொடுத்துட்ருக்கான். ஸோ இந்த மாதிரி சினாரியோல இருக்கு மார்க்கெட்டு. ஸோ நம்ம இதுலேருந்து பார்க்க வேண்டியது சேனல் பிரேக் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கு. ஸோ நான் பார்த்த ஒரு சில பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா, சேனல் வந்து ஸோ இதுதான் ஸோ ரொம்ப செல்லுடைய ஸ்ட்ரென்த்து நிறைய ஃபுல்லாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குன்னா சேனலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, சேனலுக்கே ஒரு ஃபுல் பேக் கொடுத்துட்டு மறுபடியும் அது செல் ஆகிடும். ஓகேங்களா? சில டைம் மறுபடியும் இந்த சேனல் உள்ளே வருது அப்படின்னா நம்ம அலாட்டாக இருக்கணும். மார்க்கெட் மறுபடியும் சேனல் உள்ளே வரக்கூடாது. அப்படி சேனல் உள்ளே வருதுன்னா கண்டிப்பாக அந்த தான் பிரேக் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம எல்லாரும் அந்த ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம ட்ரேட் எடுப்போம். ஓகேங்களா? செல் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க எல்லாம் இப்போது நாம இந்த சின்ன இந்த என்க்ளிஃபிங் வச்சு அங்கங்கே ஸ்டாப் லாஸ் வச்சு எடுப்போம். ஒரு லாங் டேர்ம் எடுக்கிறவங்கலாம் வந்து ஓவரால் ஸ்டாப் லாஸ் வச்சு எடுப்பாங்க. ஸோ மார்க்கெட் வந்து அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா, எல்லாருடைய ஸ்டாப் லாஸும் ஐக்கு மேலே தான் இருக்கும். அப்போது ஒன் டைம் என்ன ஆகும்னா, மார்க்கெட் ஏதோ ஒரு நல்ல நியூஸ் இருந்தது அப்படின்னா, அந்த ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் சடனாக கீழே விழுந்துரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கேஸஸ்லேயும் நம்ம அலர்ட்டாக இருக்கணும். ஸோ இதுக்கான பாசிபிளும் இருக்குது. ஆல்ரெடி ஒரு இருக்குது. அந்த வந்து ஒரு ரிக்கை விட்டு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். பட் அது எப்போ திரும்புன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? டேல ஃபோரவரில் பார்க்கும்போது எப்போ பைக்கு திரும்புதுன்றதை பார்த்துக்கலாம். ஸ்டில் நவ் வரைக்கும் ஒரு செல் கண்ட்ரோலில் தான் மார்க்கெட் இருக்குது. ஓகேங்களா? அதான் சொன்னேன்ல, ஒரு ஸ்ட்ராங்காக செல் இருக்குது. வந்து இந்த சைடு தான் செல் சப்ளைக்கு தான் அதிக இது இருக்குது அப்படின்னா, வால்யூம் இருக்குன்னா மார்க்கெட் அந்த உடைக்காமயே இந்த சேனலில் லோ உடைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. இந்த சேனலுடைய லோ உடைக்கும். ஸோ இந்த சேனலுடைய கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது சேனலுடைய லோவை உடைக்கிறது தான் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். லோ உடைச்சிட்டு கீழே இருக்கிற டிமாண்ட் எதனா ஒன்று டிமாண்ட் எடுக்கும். ஸோ இந்த டிமாண்டில் அவர் வந்து மார்க்கெட் திரும்புறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய நடக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த சேனலில் பிரேக் பண்ணுதுன்னா, சேனலுடைய லோவே மார்க்கெட் பிரேக் பண்ணணும். ஸோ அந்த டைரக்ஷனை நோக்கி தான் நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ட்ராவல் பண்ணணும். ஸோ இடையில ஒரு சின்ன இது மட்டும் என்னன்னா, மார்க்கெட் பிரேக் பண்ணணும். லிக்விடிட்டி எடுக்கணும்னா மார்க்கெட் வந்து அந்த பிரேக் பண்ணா தான் லிக்விடிட்டி எடுத்த மாதிரி. இல்லைன்னா ஸ்ட்ராங் செல்லில் மட்டும்தான் மார்க்கெட்டு கீழே வரும். ஸோ லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம மைண்டில் தான் வச்சுக்கணும். எனி டைம் நம்ம அலர்ட்டாக இருக்கணும். ஸோ எனி டைம் லைஃப் டைம் உடைக்கலான்றதை நம்ம அலர்ட்டாக இருக்கணும். அப்படி மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, எதுனா கேண்டிலோ இல்லை ஏதோ ஒரு இண்டிகேஷனோ பைக்கு கொடுக்கும்போது, இல்லை ஏதோ ஒரு டிமாண்டில் மார்க்கெட் நிற்கும்போது நம்ம வந்து அலர்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம செல்லு ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த லிக்விட்லாம் எடுத்துட்டு அங்கே எதனா செல்லு எதனா கேண்டில் ஃபார்மேஷன் ஆகிறானான்னு பார்க்கணும். இல்லை பைக்கும் சான்சஸ் இருந்தால் பைக் கண்டினியூ பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போதைக்கு சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா சேனலை அவர் பிரேக் பண்ணியிருக்காரு, டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கான். டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கான். ஓகே. ஸோ நம்ம ட்ரெண்டாக பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி ட்ரெண்ட் அனாலிசிஸ் நம்ம பண்ணும்போது நம்ம மெயினாக கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு சிங்லோ சிங் ஐயை வந்து நம்ம மார்க்கெட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் அந்த ட்ரெண்டு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்க முடியும். ஸோ நீங்கள் நம்ம ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஐயை நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஓவராலாக ஐ. ஓகேங்களா? ஸோ இது ஐன்றதுனால இது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிங்குடைய லோவும் ஐயும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் நம்ம அடுத்த ட்ரெண்ட் எப்படி போயிட்டுருக்குன்றதை நம்ம கணிக்க முடியும். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு ஐயும் லோவும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ ஐயை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி இப்போது கரண்ட் லோ எங்கே இருக்குது, அது பிரச்சனை இல்லை. ஸோ இது மாதிரி ப்ரீவியஸ் லோ எது எங்கே இருக்குது அப்படின்றதையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏன்னா ப்ரீவியஸ் கண்டுபிடிச்சாதான் இதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர முடியும் நம்ம. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது லோவாக கன்சிடர் பண்ணுறோம், இது ஐயா கன்சிடர் பண்ணுறோம். அதாவது இந்த ஜோன் ட்ரெண்ட் லைன் தொட்டா இல்லைங்களா, இந்த ஜோனை லோவாகவும் ரெண்டுமே இன்க்ளீசிங் தான் இருக்குது. கீழே புல்லிஷ் இன்க்ளீசிங் ஆகிருக்கு, மேலே பேரிஷ் இன்க்ளீசிங் ஆகிருக்கு. ஸோ இந்த ஜோனு தான் நம்ம வந்து லோ ஐயா ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். லோ ஐ வந்து பார்த்தோன்னா நம்ம எப்பவுமே ஒரு சிங்லோ சிங் ஐ தான் வந்து நாம் சிங்லோ சிங் ஐயா ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்படிதான் டென்ருக்கு திரும்பி இருக்கு. ஸோ அதனால மேலே இருக்கிற சிங்க ஐனாவும் கீழே இருக்கிற சிங்க லோவாகவும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ ஒரு சிங்லோ சிங் ஐ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சிங்லோ சிங் ஐ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இம்மிடியட்டாக லோலையும் ஐலையும் நம்ம ஒரு லைன் மார்க் பண்ணிக்கணும். ஸோ லோ ஐ நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா எதுக்காக இது மார்க் பண்ணுறோம்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வந்து லோவை கட் பண்ணலாம், இல்லைனா ஐயை கட் பண்ணலாம். ஸோ லோ கட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ட்ரேட் ஆகலாம், இதுக்கு ஒரு சினாரியோ இருக்குது. அப்படி இல்லைனா மார்க்கெட் எடுத்தோடனே ஐ கட் பண்ணலாம். ஸோ நம்ம ஐ கட் பண்ணால் நாம் வந்து பை நோக்கி ட்ராவல் பண்ணுவோம், ட்ரெண்டு அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? இருக்குது மார்க்கெட் ஐயை கட் பண்ணுதுன்னா மறுபடியும் ஃபுல் பேக் கொடுக்கும். ஃபுல் பேக் கொடுத்தா நம்ம வந்து அடுத்த பைக்கு நம்ம ரெடி ஆகிடுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த இடத்துல பை எடுப்போம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பைக்கு இந்த மாதிரி மார்க்கெட் ஐ உடைச்சா பைக் போகும், அதே லோ உடைச்சதுன்னா நம்ம செல்லுக்கு போகும். ஸோ எதுன்னு மார்க்கெட் உடைக்கும் போது தான் நமக்கு தெரியும்.
இன்கேஸ் மார்க்கெட் இப்படி போயிட்டு மறுபடியும் லோவை உடைச்சிட்டான் அப்படின்னா, மறுபடியும் மார்க்கெட் புல் பேக் ஆகும்போது நம்ம செல் எடுப்போம். இந்த இடத்துல நமக்கு செல்லுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா, நாம செல் ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம லோ ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா, மார்க்கெட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுது? நெக்ஸ்ட் மூவ் அவன் லோ உடைக்கிறானா? இல்ல ஹைய உடைக்கிறானான்றத நம்ம வெயிட் பண்ணி தான் என்ட்ரி எடுக்கணும். ஸோ அது வரைக்கும் என்ட்ரி கிடையாது. ஓகேங்களா? இது ப்ரீவியஸா நடந்தது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். கரண்ட் மார்க்கெட் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். ஸோ இப்படி இருந்துன்னா மார்க்கெட் வந்து மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா, லோ தான் உடைக்குது. ஓகேங்களா? லோ உடைச்சு லோ கீழே மார்க்கெட் க்ளோஸும் வச்சிருக்கு. ஸோ லோ க்ளோஸ் வைக்கிறனாலும் லோ உடைச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மாறுதுன்னு நம்ம முடிவு பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ ட்ரெண்ட் லைன்ல வந்து டேக் பிரேக் அவுட் எப்படி நடக்கும்னா, ஸோ இப்படி வந்தது மார்க்கெட் இப்படி ஃபேக்கா உடைச்சிட்டு அடுத்த கேண்டிலே மேலே வச்சிருக்கான் பாருங்க. மேலே வச்சிருக்கான். அடுத்த கேண்டிலும் மேலே வச்சு மார்க்கெட் அப்படியே கொண்டு போயிடுவான். ஓகேங்களா? கொண்டு போயிட்டு ஐயை உடைச்சிட்டு மறுபடியும் ஃபுல் பேக் ஆகிட்டு இப்படி ட்ராவல் ஆகும். ஓகேங்களா? அந்த ஸ்ட்ரக்சர் அது மாதிரி மூவ் ஆகும். ஸோ சம்டைம்ஸ் ஸ்ட்ராங் செல்லாக இருக்கிறதுனால ட்ரெண்ட் லைன் உடைச்சதாவே அவன் கன்சிடர் பண்ணி செல் சைடே அவன் மூவ் ஆகுறான். ஸோ இப்போ லோ உடைச்சிருச்சு. ஓகேங்களா? லோ உடைச்சாலே நம்ம என்ன பண்ணுறோம்? செல்லுக்கு தான் நம்ம ரெடி ஆகும். ஓகேங்களா? லோ உடைச்சதுனால இந்த கேரக்டரே சேஞ்ச் ஆகிடுது. என்ன கேரக்டர்னா, ஆல்ரெடி அவர் வந்து பை ஸ்ட்ரக்சர்ல இருந்தார். இப்போ அவனுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகிடுது. அதுதான் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்கிறோம். சிஹெச் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அந்த ஸ்ட்ரக்சரை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணனால நாம் அதை வந்து சிஹெச் சொல்கிறோம். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ செல்லுக்கு தான் பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? நீங்கள் இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆன பிறகுலாம் கூட நீங்கள் செல் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ செல்லுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனால் மார்க்கெட் இந்த லோ உடைச்ச உடனே நம்ம செல் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்படி ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் செல் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ரீடெஸ்ட்ல என்ட்ரி எடுத்துருக்கலாம் செல்லு, அது வேற விஷயம். நீங்கள் எதனா ஒரு ஸ்டாப் லாஸ் மேலே இப்போ என்க்ளிப்பிங் மேலே வச்சுட்டு நீங்கள் செல் எடுக்கலாம். அந்த டார்கெட்டை வச்சு ஒர்க் அவுட் ஆகும். இல்லை இப்போ கன்ஃபர்மேஷன் ஆகுதுன்னா இப்போ இந்த லோ உடைக்கும் போது செல் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செல் எடுத்துடக்கூடாது. எப்போதுமே மார்க்கெட் மறுபடியும் ஃபுல் பேக் ஆகும். அந்த மட்டும் நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா? இப்படி ஃபுல் பேக் ஆச்சுன்னா நீங்கள் மறுபடியும் இப்படி உடைக்கிறதுக்கு நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா? அவசரப்பட்டு நம்ம வந்து ட்ரேடிங்கில் என்ட்ரி எடுக்கவே கூடாது. பொறுமையாக தான் என்ட்ரி எடுக்கணும். எப்போ என்ட்ரி கிடைக்குதோ அப்போ தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். என்ன ஆயிடுச்சு? லோ உடைச்சான். லோ உடைச்சிட்டு இப்போ ரீடெஸ்ட் ஆகிட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ ரீடெஸ்ட் ஆகிறான்னா ஸோ நம்ம இந்த இடத்துல செல் எடுத்துருந்துருக்கலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல செல்லு தான் நம்ம போன வாரம் கொடுத்தோம். ஸோ நம்ம 2 சப்ளை ஜோனை ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம வந்து செல்லாக கொடுத்துருந்தோம். இப்படி ஒரு சப்ளை ஜோன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இதுவும் இல்லாமல் இன்னொரு சப்ளை ஜோனும் இருக்குது, மேலேயும் இருக்குது. ஸோ இது ஆர்டரபிளாக தான் கன்சிடர் பண்ணுவோம். இந்த மாதிரி 2 சப்ளை இருந்ததுனால ஸோ ஏதோ ஒரு சப்ளையில் வந்து மார்க்கெட் திரும்புவான் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்தோம். ஓகேங்களா? இந்த சப்ளை ஜோனில் திரும்பலாம், இல்லைன்னா இந்த சப்ளை ஜோனில் திரும்புவான்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு சப்ளை ஜோனுக்கே என்ட்ரி எடுத்துக்கலான்ற மைண்ட் செட் தான் நம்ம இருந்தோம். ஏன்னா நம்ம அடிஷ்னலாக ஃபிப்பு போட்டு பார்க்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ் அவன் ரீசெட் கொடுத்துருக்கான் அப்படின்றதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அவன் நியர்பை வந்து 61% மேலே தான் நம்ம சப்ளை ஜோன் இருக்குது. ஓகேங்களா? நார்மலாகவே மார்க்கெட் ஒரு 50% 60% ரீடெஸ்ட் ஆனாவே மறுபடியும் திரும்பும். ஸோ சப்ளை ஜோன் இவ்வளோ தூரம் மேலே இருந்தனால நம்ம வெயிட் பண்ணோம்.
அதனால ஃபர்ஸ்ட் சப்ளை ஜோனுக்கே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலான்ற மைண்ட் செட் தான் இருந்தாங்க. ஏன்னா இவ்வளோ பர்சன்ட் அவன் வந்து ஃபுல் பேக் ஆயிருக்கான்றதுனால. ஸோ இப்போதைக்கு சிஹெச்ஓசிஹெச் நடந்திருக்கு. அப்போ ஆல்ரெடி ப்ரீவியஸ் லோவை உடைச்சாலே நம்மளுக்கு அடுத்த லோ ஃபைண்ட் அவுட் ஆயிடும். ஓகேங்களா? அடுத்த லோன்றது லோவர் லோ தான் அடுத்த லோ. ஸோ இது லோ, இந்த லோவை விட இந்த லோ கம்மியாக இருக்கிறதுனால இது லோவர் லோவாக கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ லோ ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். லோவரில் வந்துருச்சு. அடுத்தது மேலே இருக்கிறது ஐ. இந்த ஜோன் தான் வந்து ஸோ ரீசெண்ட் ஐன்னு சொல்லலாம். ஆல்ரெடி மேலே இருக்கு. இது ப்ரீவியஸ் ஐ, இது ரீசெண்ட் ஐ. ஸோ நம்ம ரீசெண்ட் ஐ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஐயை விட கீழே இருக்கிறதுனால அது வந்து நம்ம லோவர் ஐன்னு சொல்கிறோம். ஸோ லோவர் லோ லோவர் ஐ இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துட்டாலே மார்க்கெட் செல் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்ற நம்ம ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடணும். ஏன்னா ட்ரெண்ட் அதுதான் சொல்லுது. லோ உடைச்சிருச்சு, லோ உடைச்சிருக்கு, மறுபடியும் அவனால் ஐ பிரேக் பண்ண முடியல, கொஞ்சம் திரும்பி இருக்கான். ஓகேங்களா? எப்போ வந்து இந்த செல் ட்ரெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு செல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது. ஓகேங்களா? செல்லு ஏன் ஸ்ட்ராங் கிடையாது அப்படின்னா, இன்னும் அதுக்கான இண்டிகேஷன் மார்க்கெட் கொடுக்கல. ஏன்னா இது ஒரு சப்போர்ட், மறுபடியும் இது ஒரு சப்போர்ட். ஸோ நம்மளுக்கு என்ன ஆகலாம், ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேட்டில் மார்க்கெட் பையும் ஆயிடலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி சப்போர்ட், இந்த சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் மேலே போச்சு. ஓகேங்களா? இந்த சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போச்சு. மறுபடியும் இது ஹெட் அண்ட் ஷோல்டர் கான்செப்டில் என்ன ஆகிடும், மறுபடியும் இதை சப்போர்ட்டாக எடுத்து மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ நம்ம ட்ரேடிங்கில் வந்து என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது எல்லா வியூவிலையும் வந்து நம்ம மார்க்கெட் பார்க்கணும். மார்க்கெட்டில் வந்து ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ அதனால் என்னென்ன ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சருக்கெல்லாம் என்ன ரியாக்ட் இருக்கும் மார்க்கெட்டு, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அலர்ட்டாக நம்ம மைண்டில் வச்சுன்னு ட்ரேட் பண்ணுறது பெட்டரு. ஸோ இப்படிலாம் மைண்ட் வச்சு ட்ரேட் பண்ணும்போது அதிகம் ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ண மாட்டோம். என்ன கால்குலேஷனோட ரிஸ்க் எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போதைக்கு ட்ரெண்ட் வைஸ் பார்க்கும்போது சர்ச் வந்திருக்கு. ஒரு லோவர் லோ தான் உடைச்சிருக்கான். ஸோ நம்ம வந்து எப்படி செல்லு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அடிஷ்னலாக வந்து கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிளிப்பிங் ஆயிருக்கு. ஸோ அந்த ஐ கன்ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஹவரில் பார்த்தேன்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஐ கன்ஃபார்ம் தானா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? மார்க்கெட் இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ ஐ லோ லோவர் லோ லோவர் ஐ. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ஐயா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஏன் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலான்னு பார்த்தோன்னா ஓரளவுக்கு செல் ஆகிருக்கு. ஓகேங்களா? செல் ஆகிருக்கு. இந்த லோவெலாம் அவன் பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ இது ஒரு சிங்கிள் லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. இது ஒரு லோ, இது அவன் பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ இது ஒரு லோ.
ஸோ இந்த லோலாம் மார்க்கெட் பிரேக் பண்ணதுனால நம்ம வந்து இந்த ஐயை வந்து ஐயாவே கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ஐ கன்சிடர் பண்ணதுனால ஸோ ட்ரெண்ட் வந்து செல் நோக்கி தான் இருக்குன்றத முடிவு பண்ணுறோம். ஸோ நம்ம ஒரு லோவோ ஐயோ வேலிடிட்டியான லோ தானா வேலிடிட்டியான ஐ தானான்றதை நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நம்மளா ஒரு ரேண்டமாக ஒரு லோ ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கூடாது. ஏன் நம்ம இந்த லோவர் லோவாக ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா இந்த லோவை அவன் பிரேக் பண்ணதுனால தான் நம்ம வந்து இந்த லோவர் லோவை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதேமாரி இந்த ஐயா ஐயா ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா இந்த லோவர் லோ இங்கே உள்ள மைனஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை அவன் உடச்சதுனா தான் அந்த ப்ரீவியஸ் ஐயை நம்ம ஐயா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த லோவும் இந்த ஐயும் அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற இது கரெக்ஷன்லையும் வந்து அவன் உடைச்சதுனால தான் வந்து நம்ம அதை ஐயா கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சரில் மார்க்கெட் இருக்கு. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம மார்க்கெட் வந்து இந்த லோவை உடைச்சதுனால நாம் வந்து இங்கே செல்லு தான் ட்ரை பண்ணியிருக்கோம். செல்லு தான் நம்மளும் இண்டிகேஷன் கொடுத்துருந்தோம். ஸோ டார்கெட் இதை நோக்கியாக இருக்கும். டார்கெட் வந்து இந்த லோவை உடைக்கிறதா தான் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டார்கெட் வந்து போன வாரம் நம்மளுக்கு கொடுக்கல. ஓகேங்களா? போன வாரம் நம்ம டார்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இப்போ இந்த வாரம் முடிஞ்சிருச்சு. இப்போ எதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட்டாக என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது? ஓவராலாக நம்ம வந்து நம்ம ப்ரீவியஸ் லோ உடைக்கும்னு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது லோவர் லோ உடைப்பான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். கரண்ட் பொசிஷன் வந்துடும். ஸோ கரண்ட் பொசிஷனில் இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஒரு டைம் ஃப்ரேம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கரண்ட்டாக இருக்கிற ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ கரண்ட்டாக இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் இப்போதைக்கு என்ன பாசிபிள் எங்கே சப்ளை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சப்ளை தொட்டுட்டு தான் மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு. சப்ளை ஜோனில் செல் பாசிபிள்னு நம்ம நினைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் அதுக்கு மேலே சப்ளை இருக்குன்னா இருக்குது, நிறைய சப்ளை இருக்குது, இன்டர்ன் சப்ளை கூட இருக்குது. ஒரு டைம் ஃப்ரேம்.
ஸோ இது இந்தியன் சப்ளை ஆல்ரெடி இந்தியன் சப்ளை அதான் சொன்னேன் இல்லைங்களா, ரீசெண்ட் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ளையை எக்ஸாக்டாக தொடாமல் நியர்பை தொட்டுட்டு மார்க்கெட் செல் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நடக்குது. அந்த மாதிரி கேஸ் தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஆல்ரெடி அந்த சப்ளை நியர்பை வந்து ஒரு கடையில் வந்துருச்சு. ஸோ அந்த சப்ளை கம்ப்ளீட் ஆனதாக கூட எடுத்துக்கலாம், இல்லை ஹோல்டிங்கில் கூட இருக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா ரீசெண்ட் டேஸில் எக்ஸாக்டாக தொடாமல் மைனூட்டாக மிஸ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறமும் மேலே சப்ளை இருக்குது. ஓகேங்களா, இவ்வளோ சப்ளை ஜோன் மார்க்கெட் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ண முடியாது, ஓவரால் சப்ளைக்கு மேலே நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது. ஓகேங்களா, அப்போ உங்களுடைய ஸ்டாப் லாஸ் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம எந்த சப்ளைக்கு நம்ம எடுக்கிறோமோ அந்த சப்ளையே வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிறது தான் பெட்டர். இந்த சப்ளைக்கு மேலேயே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே ட்ரெண்டு மாறிச்சுன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம இந்த சப்ளையில் எடுக்கிறோம்னா இந்த சப்ளைக்கான ஸ்டாப் லாஸ் நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா, மேலே சப்ளை எடுக்கிறோம்னா அந்த சப்ளைக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு இடத்துல நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கான டார்கெட் மார்க்கெட் கொடுத்துரும். ஓகேங்களா, சப்ளை பார்த்துட்டோம், நம்மளுடைய டிமாண்ட் எங்கே இருக்கும், இதுதான் நம்மளுடைய டிமாண்ட் லைனாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் லோ வந்து நம்மளுக்கு முதல் டார்கெட் ஆகும், அடுத்தபடியாக செகண்ட் டார்கெட்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம மண்டேக்கு மேலே எதிர்பார்க்கறது இந்த டைரக்ஷன் தான் நம்ம எதிர்பார்க்கணும். ஸோ ஸ்டாப் லாஸ் இருக்குது, என்ட்ரி ஜோன் இந்த சப்ளை ஜோனில் தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். டார்கெட் 1 டார்கெட் 2. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இப்போதைக்கு மார்க்கெட் இதை நோக்கி போகிறது தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஏன்னா ட்ரெண்டு வந்து அதுதான் சொல்லுது. ட்ரெண்டு மாறுதுன்னா எப்போ மாறும்னா எப்போ உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதோ அப்போ நீங்கள் அலர்ட்டாக இருக்கலாம். ஸோ இதுதான் ஓவரால் ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரில் அடுத்த ட்ரெண்ட் லைன் நம்ம வரைய ஆரம்பிச்சோம். அடுத்த ட்ரெண்டு ஸோ 2 பாயிண்ட் இருந்தாலே நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் வரைய ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம 2 ஐயும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கோம். அதே மாதிரி 2 லோவையும் கனெக்ட் பண்ணி
ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும், டார்கெட் வந்து அடுத்த டார்கெட் இதாக கூட இருக்கலாம். அடுத்த நம்ம ட்ரெண்ட் லைன் வந்து அடுத்த டார்கெட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் மார்க்கெட் போகும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு எதுக்கு பயன்படுவோம்னா, இன்கேஸ் இந்த ட்ரெண்ட் லைன் இப்படி மேலே உடைச்சிட்டானா ஸோ நம்ம அலாட்டாக இருக்கலாம். ஏன்னா மறுபடியும் அப்படி உடைச்சானா ஃபேக் பிரேக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் உள்ளே வரலாம். மார்க்கெட் ட்ரெண்ட் லைன் உள்ளே வந்ததுன்னா மறுபடியும் செல் ஜோனே கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். இல்லை மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனே ரீடெஸ்ட்டாக கொடுத்துட்டு மார்க்கெட் பையும் ஆக ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் அந்த ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு வந்து பயன்படும். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் விட்டு அவுட்டில் போகும்போது நம்ம அலாட் ஆகிக்கலாம். ஸோ மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சர் மாறுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை நம்ம இது ட்ராப் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம்னா என்ன நடக்குதுன்னு நமக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ நாம் இந்த வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டு பார்த்துருக்கோம். சர்ச் நடந்திருக்கு. மறுபடியும் இந்த ப்ரீவியஸ் லோ உடைச்சதுன்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். இப்போ நான் ஏன் செல்லு இன்னும் ஸ்ட்ராங் ஆகலன்னு சொல்கிறேன்னா, இப்போதைக்கு செல்லுக்கு இருக்கிற பாசிபிலிட்டிஸ் பார்த்தோம். எப்போ மார்க்கெட் செல்லு ஸ்ட்ராங் ஆகும்னா, மறுபடியும் இந்த லோ பிரேக் பண்ணிடுச்சுன்னா, இந்த லோ பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஸ்ட்ராங் ஆகிடும். ஸ்ட்ராங் ஆனும்போது மறுபடியும் ஒரு ஃபுல் பேக் கொடுக்கும். ஃபுல் பேக் கொடுத்தோன்னா இங்கெல்லாம் நம்ம தைரியமாகவே என்ட்ரி போட்டுக்கலாம். செல்லுக்கெலாம் வந்து இப்படி ஃபுல் பேக் ஆகும்போதெல்லாம் இந்த இடத்துல செல்லு நல்லா போட்டுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனில் கூட அது ஃபுல் பேக் ஆகும். ஃபுல் பேக் ஆகும்போது ப்ரீவியஸ் ஐயை நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சு நம்ம செல் ட்ரை பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நடக்கும்போது நாம் பார்க்க வேண்டியது இப்போதைக்கு ஒரு அலர்ட்டாக இருக்கலாமா வச்சு தற்போதைய கரண்ட் நிலவரம் என்னவோ அதை பற்றி யோசித்தோம்னா நாம் வந்து இப்போது செல் ஜோனில் இருக்கோம். அதுக்கான ஸ்டாப் லாஸும் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். எப்பவுமே ஒரு சப்ளையில் நம்ம ஒரு செல் எடுக்கிறோம்னா அந்த சப்ளைக்கு மேலேயே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். அடுத்தடுத்த சப்ளை இருக்குது அதுக்கு மேலே வச்சுக்கலான்னு பார்த்தோன்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் டிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் டிஸ்டன்ஸ் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிஸ்க் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம சின்ன சின்ன ஸ்டாப் லாஸில் பெரிய பெரிய டார்கெட் எதிர்பார்க்கறது புத்திசாலித்தனமானது. தேங்க்யூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நியூஸ் அப்கமிங்கில் என்னென்ன நியூஸ் இருக்குது, இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ இருக்குது. ஆக்சுவல் கிரேட்டர் தன் ஃபோர்காஸ்ட் குட் ஃபார் கரன்சி. ஸோ அவன் ஃபோர்காஸ்ட் வந்து அதிகமாக தான் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஆக்சுவல் கிரேட்டர் தன் ஃபோர்காஸ்ட் அப்படின்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் வந்து 46.5, ஆனால் ஃபோர்காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 47.7 கொடுத்துருக்கான். அதிகமாக கொடுத்துருக்கான். ஸோ இன்கேஸ் ஃபோர்காஸ்ட் ரிலேட்டடாக அவன் ரிசல்ட் வருதுன்னா யூஎஸ்டிக்கு பாசிட்டிவ்னா கோல்டுக்கு நெகட்டிவ். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், கோல்டு செல் ஆகும். ஸோ நம்ம டெக்னிக்கலும் என்ன சொல்லுது, நம்ம டெக்னிக்கல் அனலைஸும் வந்து நம்ம செட் ஆகும் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த நியூஸும் அதை உறுதிப்பட்டது. அது வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது எப்போ பண்ணுவோம்னா அந்த ரிசல்ட் வரும்போது நம்மளுக்கு அதுக்கான ரிஃப்ளெக்ட் மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ இது வந்து மண்டே இருக்குது. மண்டே ஒரு 8:30 வந்து மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ இருக்குது, 8:15 இருக்குது. ஸோ ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ வந்து
ஸோ 8:15 இருந்து மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகும் மூவ்மெண்ட்டு. டியூஸ்டே நெக்ஸ்ட் டே வந்து யூஎஸ்டிக்கு என்ன இருக்கு? தேர்ட் ஜாப் ஓப்பனிங் இருக்கு. ஆக்சுவல் கிரேட்டர் தன் ஃபோர்காஸ்ட் சூப்பர் கரன்சி. ஸோ இவனும் பெட்டராக தான் கொடுத்துருக்கான். 7.44க்கு 7.49 கொடுத்துருக்கான். ஸோ அந்த மாதிரி ரிசல்ட் வந்ததுன்னா கோல்டுக்கு நெகட்டிவ் தான். பட் ஃபோர்காஸ்ட் வந்து கோல்டுக்கு நெகட்டிவ்ன்ற மாதிரி தான் கொடுத்துருக்கான். யூஎஸ்டி வேற என்ன பண்ணணும்னா வெனஸ்டே வந்து ஏடிபி நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் செஞ்சிருக்கு. இது முக்கியமான டேட்டா தான். ஆக்சுவல் கிரேட்டர் தன் ஃபோர்காஸ்ட் குட் ஃபார் கரன்சி 233க்கு 166 தான் கொடுத்துருக்கான். ஆக்சுவல் கிரேட்டர் தென். ஓகேங்களா? அப்போனா ஃபோர்காஸ்ட் வந்து நெகட்டிவாக கொடுத்துருக்கான். ஸோ ஃபோர்காஸ்ட் நெகட்டிவாக கொடுத்துருக்கான் அப்படின்னா கோல்டுக்கு பாசிட்டிவ். ஓகேங்களா? இது வந்து எப்போ வெனஸ்டே வந்து நடக்கிறது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பையாக சான்சஸ் இருக்கு. அதாவது இந்த டேட்டாவே ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா ஃபோர்காஸ்ட் பிரகாரமே ரிசல்ட்டும் வந்ததுன்னா வெனஸ்டே வந்து பை ஆகும். ஸோ வெனஸ்டே எப்படி பை ஆகும்? நம்ம ஸோ திங்கள் செவ்வாயில் மார்க்கெட் ஒரு டவுன் வரணும். டவுன் வந்துட்டு லோவெலாம் உடச்சிட்டானா ஒரு ஃபுல் பேக் ஆகும் இல்லைங்களா? அந்த ஃபுல் பேக்குக்கு மறுபடியும் இந்த ட்ரெண்டினுடைய தேர்ட் டச்சுக்கெலாம் என்ன ஆகலாம்? அந்த வெனஸ்டே நியூஸ் வந்து யூஸ் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ட்ரெண்டு போகிறதுக்கு வந்து டேட்டாவும் நம்ம கூட அது வந்து பயன்படும். அதுதான் அந்த மார்க்கெட்டை அப்படி இழுத்து கொண்டு போகும். ஏதோ டைரக்ஷன் திருப்புறதுக்கு டேட்டா நியூஸ் வந்து ஈவெண்ட்லாம் ஒரு பெரிய கீ பாயிண்ட்டாக இருக்குது மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெனஸ்டே வேறு என்ன இருக்குது? 6:45க்கு இருக்குது. ஸோ நல்ல டேட்டா. அதுக்கப்புறம் சர்வீஸ் பிஎம்ஐ தான் இருக்குது. அது ஒரு 8:30க்கு அப்படி இருக்குது. குரூட் இன்வென்ட்ரி இருக்குது. குரூட் பார்க்கலாம். ஸோ வியாழக்கிழமை என்ன இருக்குது? வியாழக்கிழமை அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் இருக்குது. இதுவுமே நல்ல டேட்டா தான். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் என்ன சொல்லுது? ஆக்சுவல் லெஸ் தென் ஃபோர்காஸ்ட் ரிச் ஃபார் கரன்சி. ஓகேங்களா? ஸோ ஆனால் வந்து பாசிட்டிவாக கொடுத்துருக்கான். சாரி, யூஎஸ்டிக்கு நெகட்டிவாக கொடுத்துருக்கான், கோல்டுக்கு பாசிட்டிவ். ஸோ புதன்கிழமையும் பாசிட்டிவாக கொடுத்துருக்கான், வியாழக்கிழமையும் கோல்டுக்கு பாசிட்டிவாக கொடுத்துருக்கான். எண்டாவது டே ஃப்ரைடே வந்து அவர்லி ஏர்னிங்ஸ் இருக்குது. முக்கியமான டேட்டா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குது. அது கேடுக்கு. ஓகே. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு இவருக்கு இருக்குது, யூஎஸ்டிக்கும் இருக்குது. முக்கியமான டேட்டா அவன் என்ன கொடுத்துருக்கான்? ஆக்சுவல் லெஸ் தென் ஃபோர்காஸ்ட் குட் ஃபார் கரன்சி. ஸோ இவனுமே நெகட்டிவாக தான் கொடுத்துருக்கான். அப்போது புதன்கிழமைலேருந்து புதன் வியாழன் வெள்ளி ஸோ இது எல்லாமே வந்து கோல்டுக்கு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்கான். திங்கள் செவ்வாயில் வந்து பார்த்தீங்கன்னா செல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்காங்க. நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் இருக்குது. ஸோ இது ரொம்ப பாசிட்டிவாக கொடுத்துருக்கான். இது கோல்டுக்கு ரொம்ப நெகட்டிவாக இருக்கும். ஸோ நெகட்டிவாக இருக்கும்னா 7 மணிக்கு. ஸோ 7 மணிக்கு தான் எல்லா நியூஸும் மிக்சடாகி வருது. ஸோ 7 மணிக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குது. நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்சஸ் இருக்குது. ஒன்று பாசிட்டிவாக வரும், ஒன்று நெகட்டிவாக வரும். அப்படி வரும்போதெல்லாம் மார்க்கெட் மேலேங்களையும் அடிக்கும். ஒரு பாசிட்டிவ் நியூஸ் மேலே அடிக்கும், நெகட்டிவ் நியூஸ் கீழே அடிக்கும். எப்படியே ஒரு 5 to 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸுக்குள்ளே ஒரு முடிவு வரும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு டெசிஷன் எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம திங்கள் செவ்வாயில் செல்ல எதிர்பார்க்கலாம். அதாவது ஈவெண்ட் வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் கோல்டுக்கு ஒரு பை வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டாக ஃப்ரைடே வந்து நம்ம கணிக்க முடியாது, அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. பட் கரண்ட் சுச்சுவேஷன் டெக்னிக்கலாக நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி செல் ட்ரை பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன். இதுதான் நம்ம இந்த வாரத்தோடைய ஃபைனல் அனலைஸ். இந்த முடிவுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். தேங்க்யூ. ஃபைனல் முடிவுக்கு நம்ம இந்த முடிவுக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் வந்து நம்மளுடைய ஃபோர்காஸ்ட், இந்த வீக்குடைய ஃபோர்காஸ்ட். தேங்க்யூ.